ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். க்ளோரியோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். பை கூட ஷென்பா சேர்ந்து ஒரு திட்டம் போட்டது ஜின்லாய்க்கு தெரியாது, ஷாக் ஆயிருந்தான். லாஸ்ட் எபிசோட் அதுல தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல பார்த்தா நம்ம ஷென்பா சொல்லிக்கிட்டு இருக்கா ஜின்லாய் கிட்ட, பையை வந்துட்டு நான் பார்த்தேன், அவன் கிட்ட ஏற்கனவே யுன்ஷோ எப்படிலாம் பிளான் பண்றான்னு பார்த்தல, நம்ம 2 பேரும் ஒரு டீம் போட்டுக்கலாம்னு சொன்னேன். அதே மாதிரி யுன்ஷி கிட்டையும் உன் பொண்ணை கடத்தி வச்சுட்டேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ண ஆரம்பிச்சான் அந்த மினிஸ்டர். அவ என்கிட்ட வந்து சொல்லிட்டா, சோ நாங்கெல்லாம் கூட்டா சேர்ந்துட்டு தான் நாங்க இந்த வேலையை பார்த்தோம், நான் தான் அந்த மரத்தை எரிச்சதே அப்படின்னு ஷென்பா எல்லா விஷயத்தையும் சொல்றா. ஜின்லாய் பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். அப்ப என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு இளிச்சவாய் மாதிரி தெரியுதா? உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், வண்டியை நிறுத்துங்க, நான் இங்க இருந்து இறங்கி போறேன் அப்படின்னு அவன் கத்த ஆரம்பிக்கிறான். அவன் இறங்கலான்னு பாக்குற அந்த நேரம் பார்த்து ஷென்பா அவனுக்கு கண்ணத்துல கிஸ் பண்ணிடுறா. இப்போ இறங்க போறியான்னு கேட்க, இல்ல வண்டியை எடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஜின்லாய் சொல்லிட்டு இருக்கான். ஷென்பா சிரிச்சுட்டே, இந்த கேஸ் முடியட்டும், உனக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஜின்லாய் சரி ஓகே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க பை நேரா யுன்ஷுவோட ரூம்குள்ள போறான். யுன்ஷு கையில இருக்கிற கப்ப கீழே போட்டு உடைச்சிட்டு இருக்கா. உன்னாலதான் ஒட்டுமொத்த குடும்பத்தோட கண்ட்ரோலும் ஏன் கைக்கு வந்திருக்கும், நீ என்ன ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க பை பாக்குறான். ஆமா நான் உனக்கு ஏமாத்திட்டேன் தான், ஆனா உனக்கு இது தேவைதான், நீ தப்பான வழியில போயிட்டு இருக்க யுன்ஷு, எனக்கு புரியுது, உன் மனசுல நிறைய கோபம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்ட வேண்டிய இடம் இது கிடையாதுன்னு கீழே உடஞ்ச கப்பு இருக்குல்ல, அது ஒரு துண்டை எடுத்து அவ கழுத்துக்கிட்ட போய் வச்சு மிரட்டுற மாதிரி அவளை கொல்ற மாதிரி போயிட்டு இருக்கான். கொன்னுக்கோ அப்படின்னு யுன்ஷு வெயிட் பண்ணிருக்கா. ஆனா பை அதை அழுத்தி பிடிச்சு அவன் கையில இருந்து தான் ரத்தம் வருது. உன்னை பார்க்கும் போதெல்லாம் நீ அந்த பூவை மூக்கு கிட்ட வச்சுட்டு அழகா சுவாசிச்சுட்டு இருந்தல, அந்த அழகான காட்சி மட்டும் தான் எனக்கு ஞாபகம் வருது, என்னால உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பை அங்க இருந்து போயிடுறான். யுன்ஷு அந்த இடத்துல நின்னுட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. இங்க யுன்ஷு நேரா பாட்டியை பாக்கிறதுக்கு போயிடுறா. பாட்டி எனக்கு மருந்து வேண்டாமா, அப்புறம் குடிச்சுக்கிறேன்னு சொல்ல, என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க, குடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வாயில ஒட்டுமொத்த மருந்தையும் ஊத்தி விட்டுடுறா. பாட்டி ஒரு மாதிரி மயக்கத்துக்கே போயிருக்காங்க. அங்க கரெக்டா யான் வந்துடுறான். யுன்ஷு என்ன பண்ற அப்படின்னு அவ கையில இருக்க கிண்ணத்தை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு, இங்க இருந்து கிளம்பி போயிடு, பாட்டியை எப்படி இப்படி மோசமா நீ ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்க, நீ இந்த வீட்டு ஆளே கிடையாது, பேக் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு யுன்ஷு சொல்றா. ஷென்பா அங்க வந்துடுறா. வேணா அவர் இந்த வீட்டு ஆள் இல்லாம இருக்கலாம், ஆனா நான் இந்த வீட்டு ஆள் தானே, நான் என்ன வேணா கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷென்பா உள்ள வந்துட்டு இருக்கா. யான் வேகமா ஷென்பா கிட்ட வந்துட்டு, இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்ல, நான் இப்படிதான் என் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுவேன், இப்ப இந்த வீட்டோட கண்ட்ரோல் ஃபுல்லா என்கிட்ட இருக்கு, எல்லாரும் வெளியே போங்கன்னு யுன்ஷு கத்த ஆரம்பிக்க, கோர்ட்ல கேஸ் போட்டுருவேன், நேரா கோர்ட்டுக்கு வந்து யார்கிட்ட உரிமை இருக்குன்னு பாத்துக்கலாமா அப்படின்னு நம்ம ஷென்பா கேட்டுட்டு இருக்கா. இந்த கிளவி பண்ண பாவத்துக்கு இவளுக்கு இந்த வியாதி வந்து படுத்த படுக்கையா இருக்கா, என்னவோ நான் பண்ண தப்பு மாதிரி என் மேல பழிய போட பாக்குறீங்களா அப்படின்னு யுன்ஷு கத்த ஆரம்பிக்கிறா. ஷென்பா சொல்றா, யுன்ஷு உன் மேல எனக்கு ரொம்ப வந்து அக்கறை இருக்கு, உன் மனசுல இருக்கிற கவலைக்கு எல்லாமே நியாயமான காரணம் இருக்கு, ஆனா உன் அம்மாவை அன்னைக்கு பாட்டி காப்பாத்தலங்கிற கோவம் யாருக்குமே மனசு விட்டு போகாது, ஆனா அன்னைக்கு பாட்டிக்கு வேற வழியே கிடையாது, சின்ன வயசுல இருந்து இந்த ஃபீல்டுல நான் இருக்கேன், என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஒருத்தங்களை காப்பாத்தணும் அப்படின்னா இன்னொரு பக்கம் ஒரு ஊரையே நம்ம அழிக்க வேண்டியிருக்கும், அதனால பாட்டி சில தியாகங்கள்லாம் பண்ணிட்டாங்க, என் மேலேயே கோவப்பட்டாங்க தான், ஆனா அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்ததால மட்டும்தான் இந்த குடும்பத்தை மெயின்டைன் பண்ண முடியுதுன்னு சொல்ல, சரி ஓகே பாட்டிக்கு தண்டனை கொடுக்க முடியாதுன்னா அப்ப அவங்களை கொன்னுட்டு நானும் செத்து போயிடுறேன்னு சொல்லிட்டு யுன்ஷு கையில கத்தி எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. பாட்டியை காப்பாத்துறதுக்கு ஷென்பா குறுக்க வரா, ஆனா ஷென்பாவை காப்பாத்துறதுக்கு யான் நடுவுல வந்துடுறான். யானோட முதுகுலயே கத்தி போய் சொருவிருது. யுன்ஷு பயந்து போயிடுறா. நான் இதை எதிர்பார்த்து செய்யல, தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு அங்க இருந்து ஓடி போயிட்டு இருக்கா. பாட்டி அப்படியே படுத்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் ஆயிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஜின்லாய பாக்குறதுக்கு அவனோட அசிஸ்டன்ட் வரான். ஜுன் இருக்கான்ல, அவன் வந்துட்டு இருக்கான். மஜிஸ்ட்ரேட் அவனை ஓங்கி ஒரு உதச்சு உள்ள தள்ளுறான். ஃப்ராட் நாயே, எங்க கூட இருக்க மாதிரி இருந்துட்டு ஷென்பாக்கு வேலை பாத்திருக்கியா அப்படின்னு மஜிஸ்ட்ரேட் கேட்க ஜின்லாய் பாக்குறான். இன்னும் என்னென்னலாம் எனக்கு தெரியாம ஷென்பா உன்கிட்ட சொல்லி வச்சிருக்கா, உண்மையை சொல்லுன்னு சொல்ல, அன்னைக்கு ஷென்பா மேடம்க்கு சாப்பாடு வந்தது, அதுல ஒரு லெட்டர் வந்தது, அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் கொடுத்தேன், ஆனா உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு ஷென்பா மேடம் சொன்னாங்க, ஆனா நீங்க தானே சொன்னீங்க எனக்கு உண்மையா இருக்கதும் ஷென்பாக்கு உண்மையா இருக்கதும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு, நான் கரெக்டா தானே பண்ணேன் அப்படின்னு ஜின்லாய்ட்ட கேக்குறான். ஜுன்னை பார்த்து ஜின்லாய், இவனை கூட்டு போய் ஒரு 10 அடி அடிங்க, அடிச்சு கூட்டுவாங்க, அப்பதான் புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறதுக்கு கூட அனுப்பிடுறான். இன்னொரு பக்கம் பாட்டி உடம்பு முடியாம இருக்காங்க. டாக்டர் வந்து பாக்குறாரு. எல்லா பேத்திங்களும் பக்கத்துல நின்னுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு ரொம்ப முடியாம இருக்கு, ஆனா பரவாயில்ல, மனசளவுல தான் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ரிலாக்ஸ் ஆனதுமே தானாவே ஏஞ்சிருவாங்க, உடம்புல வியாதி ரொம்ப காலமா இருக்குங்கிறதால அதை உடனே எல்லாம் குணப்படுத்த முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் குணப்படுத்தணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாரு. யுன்ஷி பக்கத்துல இருந்து சோகத்தோட பாத்துட்டு இருக்கா. அப்போ ஒரு பேத்தி பாட்டி எந்திரிச்சிட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்ல, பாட்டி லேசா கண்ணு முழிக்கிறாங்க. ஷென்பாவை கூப்பிடுங்கன்னு சொல்றாங்க. ஷென்பா வந்ததுமே, எங்க யான் எங்க, அவனுக்கு ஒண்ணும் ஆகல
இல்லன்னு கேட்க, யானுக்கு ரொம்ப உடம்பு முடியல பாட்டி, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஆனா என்ன பண்றது, நம்ம யானோட வீட்டுக்கு வேற சொல்லி அனுப்பிச்சிடலாமா, யாராவது அவங்க வீட்ல இருந்து வந்து பாக்கட்டும்ல அப்படின்னு சொல்ல, வேண்டாம், சீக்கிரமா நான் உன்ட்ட ஒன்னே ஒண்ணுதான் ஷென்பா கேட்பேன். உன்னை விட பொறுப்பா இந்த குடும்பத்தை யாரும் பாத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ யானை கல்யாணம் பண்ணிக்கோ, உன் உயிரை காப்பாத்துறதுக்காக தான் உயிரை பணைய வச்சிருக்கான். இதை விட ஒரு நல்ல மாப்பிள்ளையே நீ எங்க போய் தேடுவ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. ப்ளீஸ்மா, எனக்காக கல்யாணம் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஷென்பாவை மத்த சிஸ்டர்ஸ் எல்லாம் பாக்குறாங்க, என்ன சொல்ல போறாலோ தெரியலையே அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஜின்லாய் இந்த மினிஸ்டர் கூப்பிட்டுருக்கான் அப்படின்னு போயிருக்கான் ஜெயிலுக்கு. மினிஸ்டர் சொல்றான், நீயும் ஷென்பாவும் கூட்டு போட்டுட்டு என்ன வந்து இப்படி மாட்டி விடுறதுக்காக ஏதோ திருட்டு பிளான் பண்ணிருக்கீங்க, நீங்க எல்லாருமே கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜின்லாய் கண்டுக்காம நிக்கும் போது வேலைக்கார பையன் ஒரு விஷயத்தை தகவல் சொல்றான். உங்க மாஸ்டரோட பொண்ணு ஷூமை வந்திருக்கா அப்படின்னு. ஷூமை வந்திருக்காளா அப்படின்னு கேட்டுட்டு ஜின்லாய் பதட்டத்துல அங்க இருந்து கிளம்பி ஓடி போறான். பார்த்தா அவங்க மாஸ்டர் இறந்து போயிட்டாராம். நேரா பாடியை கொண்டு ஊருக்கு போனா நம்ம ஷூமையை வந்து அடக்குறதுக்கு எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்கல்ல மீதி இருக்கிற குடும்பம் எல்லாம். அதனால வேற வழியே இல்லாம மாஸ்டருக்கு ரொம்ப நெருக்கமான ஸ்டூடெண்டான ஜின்லாய் கிட்ட அவ டெட் பாடியை தூக்கிட்டு வந்துடுறா. ஜின்லாய்க்கு மாஸ்டர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சதுமே அந்த அழுகையை தாங்கிக்கவே முடியல. அவர் மட்டும் இல்லைன்னா நான் ஒரு பிச்சைக்காரனா தெருவுல சுத்தி இருந்திருப்பேன். அவரால் மட்டும்தான் இன்னைக்கு ஒரு ஆளாய் நான் நிக்கிறேன். அவரை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது ஏன் கடமை. நல்ல இடத்துல சிறப்பா அடக்கம் பண்ணிடலாம், நீ அழாத அப்படின்னு ஷூமை கிட்ட சொல்லிட்டு ஜின்லாய் கதறி அழுதுட்டு இருக்கான். எனக்கு வேற யாரும் இல்ல, அதனாலதான் உங்ககிட்ட வந்தேன். பாடி என் கூட தான் இருக்கு, அது மட்டும் இல்லாம என் கூட சில வேலைக்காரங்களும் இருக்காங்க, அவங்கள தங்க வச்சுக்கவா, நீங்க டிஸ்டர்ப் ஆக மாட்டீங்கல்லன்னு சொல்ல ஜின்லாய் சிரிக்கிறான். யார வேணா தங்க வச்சுக்கோ அப்படின்னு. ஆனா அது மட்டும் இல்லாம கூட ஒரு பிச்சைக்காரன் இருந்தான், உடம்பு ரொம்ப சரியில்லாம கீழே கிடந்தான். அவனை பார்த்து பரிதாபப்பட்டு நான் கூட கூட்டு வந்துட்டேன். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு டாக்டர் யாராவது கிடப்பாங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறா. ஜின்லாய் போய் அந்த பிச்சைக்காரனை பாக்குறாங்க. பார்த்தா வாயில நாக்கு அறுக்கப்பட்டிருக்கு, கையெல்லாம் எதுவும் எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு கை நரம்பு அறுக்கப்பட்டிருக்கு. பேச முடியாம எழுத முடியாம அவனை மாத்தி வச்சிருக்காங்க. ஜின்லாய் இப்படி ஒரு ஆளா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் மறுபடியும் நம்ம ஷென்பா பாட்டிய பாக்கிறதுக்கு கிளம்பி போறா. பாட்டி பார்த்தா யானை பாக்கிறதுக்கு ஏஞ்சி வந்திருக்காங்க. பாட்டி நீங்க ஏன் ஏஞ்சி வரீங்க, உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காருல டாக்டர்னு ஷென்பா சொல்ல, யான் பண்ண தியாகத்துக்கு முன்னாடி நான் எந்திரிச்சு வந்ததெல்லாம் ஒரு விஷயமாமா, என்ன அழகா இருக்கான் பாரு, ஆனா அப்ப கூட உன்கிட்ட தான் அழக காட்டி உன் மனசை மயக்கணும்னு நினைச்சதே இல்ல. நடக்கிறது நடக்கட்டும், அமைதியா வேலையை பாத்துக்கலாம், உனக்கு பிடிச்சா பிடிக்கட்டும்னு இருந்தான். எனக்கு என்ன தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு பையன் உனக்கு கண்டிப்பா கிடைக்க மாட்டாமா, இவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறது தான் எனக்கு கரெக்டா தோணுது அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. ஷென்பா அதை பத்தி யோசிச்சுட்டு வெளியே போயிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா நம்ம ஷென்பா கோவிலுக்கு போலான்னு சிஸ்டர்ஸோட போயிட்டு இருக்கா. அந்த கோவிலுக்கு மாஸ்டரோட பொண்ணு நம்ம ஜின்லாய் 2 பேரும் வராங்க, மாஸ்டருக்கு இறுதி சடங்கு செய்யறதுக்காக. ஷென்பாக்கு தகவல் தெரியுது, மாஸ்டர் பொண்ணு இப்ப ஜின்லாய் கூட தான் ஒரே வீட்டுல தங்கி இருக்காளாம். மாஸ்டர் இறந்து போனதுக்கு அப்புறமா ஜின்லாயை விட்டு அவளுக்கு வேற யாரும் இல்லையா, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்ல ஷென்பா பாக்குறா. இங்க பாரு, அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. அவருக்கு ராஜா கிட்ட நல்ல பேர் இருக்கு, அந்த மாஸ்டர் ராஜாக்கு ரொம்ப நெருக்கமானவர், அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் ஜின்லாய்க்கு கரெக்டா இருக்கும், வீட்டுக்கு போலாம் அப்படின்னு ஷென்பா அங்க இருந்து கிளம்பிடுறா. ஷென்பா குரல் கேக்குற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஜின்லாய் வேகமா திரும்பி பார்த்துட்டு இருக்கான். அவன் கண்ணுக்கு யாருமே தெரியல. இங்க ஷென்பா மறுபடியும் பாட்டியை பார்க்க போக பாட்டி யான் கூட தான் இருக்காங்க. மேடம் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வரீங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு யான் சொல்றான். இனிமே நான் என் மேடம் எல்லாம் கூப்பிடாதப்பா, பாட்டின்னு உரிமையா கூப்பிடுன்னு சொல்ல வேகமா யான் ஷென்பாவை பாக்குறான். இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் தானே நான் உங்களை அப்படி கூப்பிட முடியும் அப்படின்னு. பாட்டி மறுபடியும் ஷென்பாவை பார்த்து, இதுக்கு மேல நான் உங்ககிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல, நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்க, ஞாபகம் இருக்கான்னு கேட்க ஷென்பா பாக்குறா. இதுக்கு மேல நீங்க அவங்கள பாட்டினே கூப்பிடலாம், மேடம்னு கூப்பிட வேண்டாம், நீங்க உடம்பு சரி பண்ணிக்கோங்க, அப்புறம் கல்யாணத்துக்கு நான் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறா. சீச்சி எல்லாம் ரொம்ப சோகமாயிடுறா. ஆனா யான் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறான். இங்க ஜின்லாய்க்குலாம் இன்னும் இந்த விஷயம் தெரியாமலே இருக்கு. அமைதியா அவனோட வீட்டை வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்போ மஜிஸ்ட்ரேட் வந்துட்டு இருக்கான். நானே உங்ககிட்ட சில விஷயங்கள் எல்லாம் சொல்லணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஜூமே இருக்கால, ரொம்ப நல்ல பொண்ணு, அவளுக்கு வந்து நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு மஜிஸ்ட்ரேட் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த பையனுக்கு ஜூமை மேல ஒரு நல்ல கண்ணு இருக்கும் போல. ஜின்லாய் பார்த்துட்டு இருக்கான். ஜூமையை வந்து தனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் அந்த மாஸ்டர் எப்பவுமே ஆசைப்பட்டுட்டு இருந்தாராம். ஜூமை வேற உங்களை பார்த்து ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்திருக்காங்கன்னு சொல்ல ஜின்லாய்க்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு. பேசாம அந்த மஜிஸ்ட்ரேட்டோட கோத்து விட்டுலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவளை உள்ள கூப்பிடுறான். அந்த பொண்ணு உள்ள வரா, வந்து உட்கார்றா. உனக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு ஜின்லாய் சொல்ல, உங்களுக்கும் அந்த ஷென்பாக்கும் நடுவுல கனெக்ஷன் இருக்கு, சோ அதனால எங்க நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டு வேணும்னு சொல்லிட்டு நீங்க பதறீங்க, கரெக்டான்னு கேட்க, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு ஜின்லாய் சொல்றான். எங்க அப்பா வந்து எப்பவுமே உங்களை ரொம்ப மனசுல பெரிய உயர்வான இடத்துல வச்சிருந்தாரு, எப்போதுமே நீங்க நல்ல முடிவு தான் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்பப்ப அவர் உங்களை பத்தி கவலைப்படுவாரு, கொஞ்சம் அவசர கொடுக்கையா இருக்கானேன்னு. இப்ப நீங்க ஷென்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறது கூட எனக்கு அவசரப்படுற மாதிரி தான் தெரியுது. ஆனா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்கறதுக்காக நான் வரல, அதை விட ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறதுக்காக வந்திருக்கேன். அது என்னன்னா, அந்த பிச்சைக்காரன் இருக்கால, நான் கூட்டிட்டு வந்தேன்ல, அவனை வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷூமை கூப்பிடுறா. என்ன எதுக்கு கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. பார்த்தா அந்த பிச்சைக்கார பையன் எந்திரிச்சிடுறான். அவனால நடக்க முடியல, பேச முடியல, ஒரு மாதிரி கத்தி கூப்பாடு போட
பண்ண ட்ரை பண்றான். ஜின்லாய் பக்கத்துல போயிட்டு, உங்க முகத்தை பார்த்தா ரொம்ப டீசென்ட்டா இருக்கு, நல்லா படிச்ச வசதியான வீட்டு பையன் மாதிரி இருக்கீங்க, நீங்க பிச்சைக்காரனா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல அந்த பையன் ஆமான்னு கதறி அழுதுட்டு இருக்கான். உங்களுக்கு எழுத தெரியுமா, பேனா எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அவர்கிட்ட பேனாவை கொடுக்குறாங்க. ஆனா அந்த பையனால பேனாவை பிடிக்கவே முடியல. விரல் எல்லாம் வேலை செய்யக்கூடாதுன்னு நரம்ப கட் பண்ணிருக்காங்க. அந்த பையனால மறுபடியும் எழுத முடியாம இருக்க உடனே பக்கத்துல சுமை வரா, நான் உங்க வாயில பிரஷ வச்சுக்கிறேன், நீங்க அப்படியே எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. அந்த பையனும் எழுத ட்ரை பண்றான். ஆனா அவன் என்ன எழுதுறான்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. வெறி பிடிச்ச மாதிரி அந்த பையன் கத்த ஆரம்பிக்க ஜின்லாய் பாக்குறான். வேகமா ஷூமையை காப்பாத்தி விட்டுட்டு, இங்க பாருங்க கத்தாதீங்க, உங்களுக்கு மனசுக்குள்ள ரொம்ப விரக்தி இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது, நான் உங்களுக்கு எவ்வளவு டைம் வேணுமோ அவ்வளவு டைம் கொடுக்குறேன், அந்த அளவுக்கு நீங்க டைம் எடுத்துக்கோங்க, நல்லா எழுதி பிராக்டிஸ் பண்ணி கொஞ்ச நேரத்துல உங்களால நல்லா எழுத வரும்ல வாயிலேயே, அப்ப நீங்க எழுதுங்கன்னு சொல்ல சூமை பக்கத்துல இருக்கா. அவனோட வேர்வையெல்லாம் தொடச்சு விட்டுட்டு, நான் உங்களை பாத்துக்கிறேன் சார், கூட இருக்கேன், நீங்க எழுதுங்க, ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த பையனும் மறுபடியும் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் அந்த யான் இருக்கானே, அவன் பெட்ல இருந்து எந்திரிச்சிடுறான். அவன் காயம் ஒன்னும் சரியா ஆறல போல. சோ மறுபடியும் காயத்துல இருந்து ரத்தம் வலிய ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்கு ஷென்பா வந்துடுறா. எதுக்காக நீங்க மறுபடியும் எந்திரிக்க ட்ரை பண்றீங்க, உடம்பு சரியா போகட்டும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே யான் அவனோட வேலைக்கார பையனையும் ஷென்பாவோட வேலைக்கார பொண்ணையும் வெளியே போக சொல்றான், நான் தனியா பேசணும் அப்படின்னு. என்ன சொல்லணும் அப்படின்னு ஷென்பா கேட்க, நான் உன் உயிரை காப்பாத்தினங்கிறதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சியா, இல்ல பாட்டி ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு சம்மதிச்சியா, உண்மையை சொல்லுன்னு சொல்ல அவ ஏதோ சொல்ல வரா. இல்ல வேண்டாம், பதில் சொல்லாத ஷென்பா, இங்க இருக்கிற எல்லாருக்குமே என் பாட்டிக்கே அவன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் நல்லா புரியுது. சோ நீ ஒரு அறிவாளி, உனக்கு புரியாம இருக்காது, கண்டிப்பா என் காதல் உனக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா அதுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி தோணல. எனக்கு வந்துட்டு நீ என்ன விருப்பி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், இல்ல எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு யான் சொல்ல, உங்களுக்கு பிடிக்காட்டி நான் என்ன பண்றது, கல்யாணத்தை வேணா நிறுத்துறேன் அப்படின்னு ஷென்பா அங்கிருந்து போறா. வேகமா யான் அவளை பின்னால கட்டி பிடிச்சுக்கிறான். ஷென்பா ப்ளீஸ், என் மனசை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, உன் உயிர் காப்பாத்துறதுக்கு முன்னாடி என் உயிரை நான் மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்ல, எனக்கு நீ ரொம்ப முக்கியம், நான் உன்னை எப்போ இருந்தோ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், முதல் நாள் உன்னை பார்த்தேன்ல அப்போல இருந்தே, ப்ளீஸ் ஷென்பா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த ஜின்லாய்க்கும் உனக்கு வந்து தகுதியே ஆகாது, கண்டிப்பா அவன் உன்னை ஏமாத்துறதுக்காக உள்ள வந்தவன், நான் அப்படி கிடையாது, உன் மேல பாசத்தோட வந்தேன், உன் மேல அது காதலா மாறுச்சு, இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு பைத்தியமே எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். என் இதயத்தை கேட்டு பாரு, தொட்டு பாரு, அதுல ஒரு விஷயம் கூட உனக்கு எதிரா இருக்கவே இருக்காதுன்னு சொல்ல, சரி ஓகே, அப்ப நீங்க என்கிட்ட ப்ராமிஸ் கேக்குறீங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஜின்லாய பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க கரெக்டா அப்படின்னு ஷென்பா கேட்க, பார்க்க கூடாது, அவன் கிட்ட பேசக்கூடாது, நீயும் நானும் மட்டும் எப்பவுமே ஒன்னா இருக்கணும்னு சொல்ல, அவனுக்கு மறுபடியும் இடுப்புல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு, ரத்தம் வருது அப்படின்னு ஷென்பா சொல்றா. அது வந்துட்டு போகுது, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணுவியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். பாட்டி தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்கல்ல, பாட்டியோட பேச்சை என்னால மீற முடியாது, சோ நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா அவனை ஒரு தடவை நான் பார்க்கணும், அவன் கிட்ட பேச வேண்டிய வேலை எனக்கு விஷயம் இருக்கு, நீங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு வேகமா வேலைக்கார பையனை கூப்பிடுறா, போய் டாக்டரை கூட்டு வா அப்படின்னு. அவன் டாக்டரை கூப்பிட போறான். நீ இன்னும் கொஞ்ச நேரம் என் கூட இரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு யான் சொல்லிட்டு இருக்கான். ஷென்பா ஓகேன்னு சொல்றா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வெளியே வரா. அங்க இருந்து யானோட ரூம் ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு கிளம்பி போயிட்டு இருக்கா. இங்க பாட்டி இருக்காங்கல்ல, அந்த யுன்சி இருக்கால, அதான் அந்த லீ பாப்பாவோட அம்மா, அவளையும் அந்த அவளோட ஹஸ்பண்டையும் கூப்பிடுறாங்க. இவனையே நீ அரண்மனையில கூட வச்சுக்கணும்னு ஆசைப்படுற போலன்னு பாட்டி கேட்க, ஆமா இது என்னோட புருஷன், அவர் என் கூட தான் இருப்பாரு அப்படின்னு யுன்சி சொல்லிட்டு இருக்கா. முட்டாள்தனமா பேசாத, அந்த குழந்தை அவன் கூட இருக்குன்னா அவன் அது உடம்புல ஒரு ரத்தம் ஓடுது, ஆனா இவன மாதிரி ஒரு சாதாரண ஆளெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தகுதியே இல்லாத ஆளுன்னு சொல்ல யுன்சி பாத்துட்டு இருக்கா. பாட்டி நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, இவரை நான் ரொம்ப லவ் பண்றேன், இத்தனை நாள் நீங்க சொன்ன ஒரு வார்த்தையும் கேட்டு உங்க மனசு கோணாம நடந்துக்கணும்னு தான் நான் இத்தனை வருஷமா நடந்துக்கிட்டேன், ஆனா ஷென்பா ஒரே ஒரு தப்பு பண்ணா, அதுக்கே அவளுக்கு இத்தனை வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு மரியாதை இல்லாம போச்சு, அப்போ என் நிலைமையெல்லாம் கேட்கவே வேண்டாம், இவர் இருந்தா அந்த வீட்டுல இருக்க கூடாது அவ்வளவுதானே, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு அவனோட கையை பிடிச்சிட்டு அவ வெளியே கூட்டு போயிட்டு இருக்கா. நீ மட்டும் வெளியே போன அப்படின்னா இந்த சொத்துல உனக்கு ஒரு பைசா கூட கிடைக்காதுன்னு சொல்ல யுன்சி திரும்பி பாக்குறா. அவ ஹஸ்பண்ட் இவ என்ன பண்ண போறா அப்படின்னு பாத்துட்டு இருக்க. யுன்சி வேகமா அவனுக்கு கிஸ் பண்ணிட்டு பாட்டி முன்னாடி, பாட்டி பாத்துக்கிட்டீங்கல்ல, இந்த அளவுக்கு நான் லவ் பண்றேன், உங்க பைசாவே எனக்கு வேணாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அங்கிருந்து போயிடுறா. பாட்டி ஷாக் ஆனதுதான் மிச்சம். இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஷென்பா வீட்டுல கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இத பாத்துட்டு அசிஸ்டன்ட் வேகமா ஜுன்னு ஓடி வந்துடுறான் ஜின்லாய் கிட்ட. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஷென்பாக்கு கல்யாண ஏற்பாடு வீட்டுல ரெடி நடந்துட்டு இருக்கு, நாளைக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்ல ஜின்லாய் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். என்னடா சொல்ற அப்படின்னு வேகமா குதிரை எடுத்துட்டு ஷென்பா டீ மலைக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பாக்குறதுக்கு போயிடுறான். ஷென்பா பாக்குறா ஜின்லாய் வந்திருக்கத, நீ வா நம்ம தனியா போய் பேசலாம் அப்படின்னு மத்தவங்க எல்லாம் அங்கிருந்து அனுப்பிட்டு ஜின்லாய தனியா ரூம்க்கு கூட்டு போய் பேச ஆரம்பிக்கிறா. ஜின்லாய் பாக்குறான், ஷென்பா என்ன நினைச்சிட்டு இருக்க, என்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு என்ன ஏமாத்தலான்னு பாத்துட்டு இருக்கியா, நீ என்ன அவனை லவ் பண்றியா, எதுக்காக நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்க, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்கு, அதுவும் இல்லாம பாட்டி அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க, சோ நான் கல்யாணம் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு ஷென்பா சொல்றா. முட்டாள்தனமா பேசாத, அவன் எனக்கு எதிரி ஆயிருவான், அவன் மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணான்னா நான் அவனை பழி வாங்கணும்னு நினைச்சேன்னா என்னோட சக்தி அவனால தாக்குறதுக்கு முடியுமா அப்படின்னு
அப்படின்னு ஜின்லாய் கேக்குறான். டீம் அலையை எப்படி ஸ்பாயில் பண்ணுன்னு கூட எனக்கு தெரியும். நான் உன்னை உருகி உருகி லவ் பண்ணிட்டு உனக்காக என் உயிரையே பணையம் கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கும் மேல உன்னை வேற யாருக்காவது கொடுப்பேனா? சத்தியமா அந்த லைஃப்ல அது நடக்கவே நடக்காது. ஷென்பா, என்னை மட்டும் நீ விட்டுட்டு போனா நடக்கிறதே வேற. என் காதலுக்கு ஒரு பதில் சொல்லு அப்படின்னு ஜின்லாய் கத்த ஆரம்பிக்கிறான். பதில் தானே வேணும் அப்படின்னு ஷென்பா ஜின்லாய்க்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஜின்லாய் ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுறான். அவனும் பயங்கரமா நம்ம ஷென்பாக்கு கிஸ் பண்ணிருக்கான். 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்த நாள் காலை ஆகுது. ஜின்லாய் பல்ல காட்டிட்டே எந்திரிக்கிறான். பக்கத்துல பார்த்தா ஷென்பாவை காணோம். வேகமா கதவை திறக்கலாம் ட்ரை பண்ண வெளியே தான் நின்னுட்டு இருக்கா. அவங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இன்னைக்கு ஒரு நாள் போட்டுன ரூம்குள்ளேயே இருங்கன்னு ரூமை போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. யூ பாக்குறா. ஷென்பா ஒரு மனசாட்சியே இல்லாதவ. அவளை போய் லவ் பண்ணா பாருன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு வாணி கூட விளையாட ஆரம்பிச்சிடுறா. இங்க ஷென்பாவோட கல்யாணத்துக்கு வீட்டுல கூட்டமா ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. ஷென்பாக்கும் மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க கரெக்டா அந்த ஜூமை பொண்ணு இருக்கால, எட்டி பாக்குறா. அந்த பையன் ஏதோ எழுத ட்ரை பண்ணால, நிறைய எழுதி வச்சிருக்கான். வேகமா மஜிஸ்ட்ரேட்ட போய் எழுப்புறா. என்ன எழுதிருக்காங்கன்னு பாருங்க அப்படின்னு. மஜிஸ்ட்ரேட் பாக்குறான், ஷாக் ஆயிடுறான். ஜின்லா எங்க இருக்காரு, அவரை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு எழுதுனதை கையில எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி ஓடி போயிட்டு இருக்கான். இங்க பாட்டி முன்னாடி நம்ம யான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஷென்பாவும் அங்க வரா. வந்துட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பாட்டி சொல்றாங்க, ஊதுபத்தி ஏத்துங்க, சீக்கிரமா அடுத்தடுத்த ஸ்டெப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. 2 பேரும் போய் ஊதுபத்தி ஏத்த போறாங்க. ஷென்பா ஊதுபத்தி ஏத்தி முடிச்சிட்டா. ஆனா யான் ஏத்தும் போது ஒரு ஊதுபத்தி பாதி உடைஞ்சிருது. அபசகுணம் மத்தவங்க எல்லாம் பேசுறாங்க. பாட்டி அதெல்லாம் கண்டுக்காம கேஷுவலா உட்காந்துட்டு இருக்க. ஷென்பாக்கு அடுத்து வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கான் யான். ஷென்பா பதிலுக்கு வணக்கம் சொல்லாம நிக்கிறா. எங்க குடும்பத்துல பொண்ணுங்க வணக்கம் சொல்ல மாட்டாங்கப்பா, பசங்க மட்டும் தான் வணக்கம் சொல்லி கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு சொல்ல, அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யான் சொல்லிட்டு இருக்கான். கடைசியா அந்த 2 டிராகன் கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கணும். அது வாங்கினா அந்த கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல ஷென்பா பாக்குறா. மறுபடியும் வாசல திரும்பி பார்த்து ஜின்லாய் வரானா அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்புறா. கரெக்டா ஆசீர்வாதம் வாங்கி ஃபைனல் ஸ்டெப் பண்ணலான்னு போறாங்க. கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு ஒரு குரல் கேக்குது. பார்த்தா நம்ம ஜின்லாய் தான் ஆபீசர் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு நேரா உள்ள வந்துட்டு இருக்கான். நீங்க என்ன பண்ற அப்படின்னு ஷென்பா கேட்டுட்டு இருக்கா. பாட்டி என்ன மன்னிச்சிருங்க, முக்கியமான விஷயம் நடக்குதுன்னு தெரியும், ஆனா ரொம்ப சீரியஸான கேஸுங்கிறதால நான் உள்ள வந்துட்டேன் அப்படின்னு ஜின்லாய் சொல்றான். ஒரு முக்கியமான குற்றவாளி கூட உங்க பேத்திக்கு கல்யாணம் பண்ண பாக்குறீங்க, அது தப்புன்னு சொல்ல உடனே யான் பார்த்துட்டு, என் மேல உங்களுக்கு பொறாம இருக்குன்னு தெரியும், ஆனா இவ்வளவு கேவலமா நீங்க போவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல, இது புனிதமான இடம் அப்படின்னு யான் சொல்ல, சார் யான் உங்களை யானுன்னு கூப்பிடணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா உங்க பேர் யானே கிடையாது, அதான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, உண்மையான யானை கொண்டு வர சொல்லவா அப்படின்னு அந்த பையனை கூட்டு வராங்க. ஒரு பையன் பிச்சைக்காரனா இருந்தான்ல, அந்த பையன் தான். அவன் யானை பார்த்துட்டு கதறி அழறான். அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் பயப்படுறாங்க. ஒரு கண்ணு அந்த பையனுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, கையில நரம்பெல்லாம் அறுக்கப்பட்டிருக்கு, நாக்கு இல்ல. என்னது இவர்தான் யான் குடும்பத்து பையனா அப்படின்னு யுன்சி கேக்குறா. யான் எழுதுனால அந்த பேப்பரை ஜின்லாய் காட்டுறான். அதுல என்ன வெய்ஷாவ் தான் கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருக்கு. வெய்ஷாவ் யாரு அப்படின்னு மத்தவங்க எல்லாம் கேட்க, இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் கதை இருக்குல்ல, அதான் அந்த நானியோட ஹஸ்பண்ட், அந்த ஆளோட முதல் ஒய்ஃபோட குழந்தை தான் வெய்ஷாவா. அதுக்கப்புறம் அந்த கேஸ் நடந்ததுக்கு அப்புறமா அந்த பையன் எங்க போனா அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. அந்த ஒய்ஃபை கண்டுக்காம விட்டுட்டு தான் அப்புறமா அந்த நானிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அந்த ஆளு. அப்புறம் நானி கூட பிரச்சனை வந்ததெல்லாம் வேற விஷயம். ஆனா அந்த வெய்ஷாவ் அவங்க அம்மா கூட தான் வளர்ந்திருக்கான். அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த யானை பாத்திருக்கான். யான் கூட இவன் ரொம்ப க்ளோஸ் ஆயிருக்கான். 2 பேரும் ஒன்னாவே டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. யான் இந்த கல்யாண ப்ரொபோசலுக்காக இங்க வந்துட்டு இருக்க இந்த வெய்ஷாவ் இருக்கான்ல, அதாவது யானை நம்ம கிட்ட நடிச்சிட்டு இருக்கானே, அவனும் கூட வர நான் என் சொந்தக்காரங்களை பாக்கணும்னு இந்த ஊருக்கு வந்திருக்கான். திடீர்னு குறுக்கு வழியில கூட்டு போறேன் அப்படின்னு யானை கூட்டு வந்துட்டு அவன் ஆளுங்களை வச்சு யானோட எல்லா வேலைக்காரங்களையும் நடுராத்திரியில கொண்டு போட்டிருக்கான் இந்த வெய்ஷாவ். அது மட்டும் இல்லாம யானையும் தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து ஓரமா போய் ஒளிஞ்சிருந்திருக்கான். இவனோட ஆளுங்க எல்லாம் போயிட்டு யானை அடிச்சு கொடுமைப்படுத்திருக்காங்க. கொலை பண்ணதான் நினைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பியிருக்காங்க. ஆனா அதுக்குள்ள யானோட உண்மையான வேலைக்கார பையன் அங்க வந்து யானை காப்பாத்திருக்கான். உங்க முன்னாடி நிக்கிறது யான் கிடையாது, அவன் தான் வெய்ஷாவ் அப்படின்னு சொல்லிட்டு யானை பார்த்து ஜின்லாய் சொல்ல, வேகமா அவன் பாட்டி கையை பிடிச்சிட்டு, பாட்டி இதெல்லாமா நம்புறீங்க, இவெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பாட்டி உடனே, ஏன்பா ஒரு பிச்சைக்காரன் சொல்றதை எப்படி நம்புறது அப்படின்னு கேட்க, நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், அதுக்காக தான் இன்னொரு ஐடியா என்கிட்ட இருக்கு அப்படின்னு ஜின்லாய் சொல்லிட்டு இருக்கான். ஷென்பா பாத்துட்டு இருக்கா. யான் கூடவே ஒரு வேலைக்கார பையன் நிப்பான்ல, அந்த பையனை பார்த்து 20 வருஷமா யான் கூட வேலைக்காரனா நீ இருக்கன்னு சொல்லியிருந்த, ஆனா உனக்கு டீயை எப்படி விலை வைக்கிறதுன்னு தெரியல, யானுக்கு டீல ஏல இருந்து ஜி வரைய எல்லாமே தெரியும், உனக்கு தெரியாதப்ப எனக்கு சந்தேகம் வந்துச்சுன்னு சொல்ல, ஷென்பா என்ன நம்ப மாட்டியா, நான் துறவி ஆகிறதுக்கு மலைக்கு போனதால அங்க வேலைக்காரங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க, சோ அவன் என் கூட வந்தது இல்ல, அது கூட உனக்கு புரிஞ்சுக்க முடியலையான்னு கேட்க, அப்ப இந்த வீட்டோட மேனேஜர் வரான். அப்போ காட்டுறான், ஷென்பா ஒரு தடவை அந்த வீட்டோட லேடி மேனேஜர் லேடி இருப்பால, அவ போகும்போது லெட்டர் ஒண்ணு கொடுத்து
கொடுத்து விட்டால, நீங்க மேனேஜ் பண்றதுக்கு டீ தோட்டத்துக்கு போக வேண்டாம், அதுக்கு பதிலா யானோட ஊருக்கு போங்கன்னு லெட்டர் எழுதி கொடுத்து அனுப்பிச்சிருக்கா. இப்போ அந்த லெட்டரை பார்த்துட்டு அவங்க யானோட ஊருக்கு போயிட்டு அங்க விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு கூடவே ஒரு ஆளையும் கூட்டு வந்திருக்காங்க. அந்த ஆள் வந்து பாக்குறான். அப்ப அந்த உண்மையான யான் இருக்கான்ல, அவன் கதறி அழுவுறத பார்த்துட்டு இவர்தான் எங்க முதலாளி, இவர்தான் எங்க முதலாளின்னு சொல்ல அங்க இருக்க யான் உண்மையாவே பயந்து போயிடுறான். அதாவது உண்மையான வேஷா பயந்து போயிடுறான். நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. இவ்ளோ பெரிய ட்விஸ்ட் இந்த எபிசோட நடந்திருக்கு. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.